எல்லாருக்கும் நமஸ்காரம். சாமகிரி சௌந்தரராஜன். இன்றைக்கி சுந்தரகாண்டம் பார்க்கலாம். 48வது சர்க்கம் பார்க்கலாம். பிரம்மாஸ்திரத்தினால் ஹனுமார் கட்டுண்டல். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபு. பிறகு பெரிய ஆக்கிருதி கொண்ட ராஜன் ராவணன் அக்ஷகுமாரன் ஹனுமானால் கொல்லப்பட்ட போது தனது மனதை ஒருவாறு தேற்றிக்கொண்டு இந்திரனுக்கு நிகரான இந்திரஜித்தை பார்த்து சினம் கொப்பளிக்க கட்டளையிட்டான். நீ எல்லா அஸ்திரங்களையும் கற்றறிந்தவன். சஸ்திரங்களை பிரயோகம் செய்யும் வகையில் கலையில் தேர்ந்தவர்களில் தலை சிறந்தவன். தேவர்கள் அசுரர்கள் அனைவருக்கும் துன்பம் விளைவிப்பதில் வல்லவன். உன்னுடன் போரில் யுத்தம் செய்து களைத்து போகாதவன் 3 உலகங்களும் எவனும் இல்லை. உன் தோள் வழியே உனக்கு பாதுகாப்பு. உன்னுடைய தபோபலமும் உனக்கு ரட்சையாக இருக்கிறது. யுத்த களங்களில் உன்னால் செய்ய முடியாததும் அதே போல புத்திசாலித்தனமாக விஷயங்களை ஆராய்ந்தறிவதிலும் உன்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன்னை பெற்றிருக்கும் நான் எந்த மனக்கவலையும் அடைவதில்லை. ஏனெனில் நீ காரியங்களை வெற்றியுடன் முடிப்பாய் என்று நிச்சயம் நம்புகிறேன். கிங்கரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அரக்கன் ஜம்புமாலியும் கொல்லப்பட்டு விட்டான். வீரர்களான மந்திரி குமாரர்கள் 5 படை தளபதிகளும் கூட வதம் செய்யப்பட்டு விட்டார்கள். அக்ஷகுமாரனும் மாய்க்கப்பட்டு விட்டான். அஸ்திரங்களை கற்றவர்களுக்குள் தலை சிறந்த வீரனே, எதிரி உன் அருகாமையில் நெருங்கி வந்ததும் உன்னுடைய படைக்கு எவ்வித ஊரும் ஏற்படாத வண்ணம் நீ செயல்பட்டு சத்ருவை அடக்க வேண்டும். நீ உன்னுடைய பலத்தையும் மாற்றானுடைய பலத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து உன் செயலை தொடங்கு வீரனே. சத்திரியர்களின் கடமைகளையும் கருத்திற்கொண்டு நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். எதிரிகளை அடக்க செய்பவனே போர்க்களத்தில் தான் கற்ற எவ்வித ஆயுத பிரயோகங்களையும் பிறருக்கு நிச்சயம் புரிய வைக்க வேண்டும். யுத்தத்தில் வெற்றியையும் விரும்ப வேண்டும். தேவர்களுக்கு இணையான பிரபாவம் கொண்ட இந்திரஜித் தந்தையின் அந்த சொற்களை கேட்டு அவனை வலம் வந்து நமஸ்கரித்தான். போர்க்கலையில் வீரன் அதிகமாகவே சந்தோஷம் அடைந்தார். போர்க்கலையில் கைதேர்ந்தவனான இந்திரஜித்தும் கூரிய நுனிகளை கொண்ட அம்புகளை எடுத்துக்கொண்டு ஹனுமானை நோக்கி சென்றான். நாகர்கள், யக்ஷகர்கள், மகரிஷிகள், விண்கோள்கள், சித்தர்கள் யாவரும் ஒன்று கூடி ஆகாயத்தையே மறைத்துக்கொண்டு வேடிக்கை பார்க்க கூடிவிட்டார்கள். தெய்வத்தன்மை வாய்ந்த ரதத்தின் மீதிருந்த இந்திரஜித் அற்புதமான வில்லை ஏந்தியிருந்தான். நாணை இழுத்து அவன் எழுப்பிய டங்கார திவனியின் ஒலி இடியின் ஒலியை மிஞ்சுவதாக இருந்தது. அது வானரனும் ராஜகுமாரனும் போர்க்களத்தில் ஒருவரையொருவர் சந்தித்தார்கள். இந்திரஜித் ஒரு மகாரதன், வில்லேந்திய ஒரு மாவீரன், போரில் பலராலும் பாராட்டப்பட்டவன். வானரன் அவனுடைய பாணங்களின் வீச்சுக்களை பயனற்றதாக்கினார். உடலை பெருக்கி தனது தந்தையின் சஞ்சார வீதியான ஆகாயத்தில் அங்குமிங்கும் தாவினார். மகாவானரன் அம்புகளின் இடைவெளியை ஊடே விரைவாக சஞ்சரித்தார். ஆகையால் குறிவைத்து பானங்களை ஏவுவதில் நிபுணராக இந்திரஜித் இருந்த போதிலும் வானரன் அவன் குறிகளை ஏமாற்றினார். போற்றத்தக்க இந்திரஜித்தை வெல்வதற்கான சூக்ஷ்மம் அனுமானுக்கு தெரியவில்லை. தேவர்களுக்கு இணையான பராக்கிரமம் கொண்ட இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை. இந்திரஜித்தின் குறி தப்பிப்போய் கொண்டிருந்தது. இந்திரஜித் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். வானர சிரேஷ்டன் மீது பிரம்மாஸ்திரத்தை தொடுத்து அஸ்திரத்தினால் கட்டி போட்டான். இதனால் வாயுமைந்தன் செயலற்று தரையில் கீழே விழுந்தான். தான் பிரம்மாஸ்திரத்தினால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றும் பிரம்மதேவனை குறித்தான மந்திரங்களினால் அந்த பிரம்மாஸ்திரம் மந்திர சக்தி ஏற்பட்டிருக்குது என்றும் பிரம்மதேவனின் பிரபாவத்தினால் தனது பலம் தீவிரம் இழந்துவிட்டது என்றும் உணர்ந்து கொண்ட வானர வீரன் அதே சமயம் தனக்கு பிரம்மதேவன் அனுகிரகம் செய்து தனக்கு வரங்கள் கொடுத்திருந்ததையும் நினைவு கூர்ந்தார். பிரம்மதேவனின் கட்டளைக்கு தன்னை மந்திர சக்திக்கு உட்படுத்தி கொண்டார். அஸ்திரத்தினால் கட்டப்பட்டிருந்தாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏனெனில் பிரம்மதேவன், தேவேந்திரன், வாயுதேவன் ஆகியோர்கள் எனக்கு பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள். ஆகையால் எதிரிகள் என்னை பிடித்து கொண்டு செல்லட்டும். சத்துருக்களை அடக்கும் ஆற்றல் படைத்த ஹனுமான் அப்பொழுது செயலற்று இருப்பதை பார்த்து சணல் கயிர்களாலும் மரப்பட்டை நார்களிலாலும் ஒன்று சேர்த்து அவரை கட்டிவிட்டார்கள். ஐயோ, பெரிய தப்பு நடந்துவிட்டதே! ராட்சசர்கள் மந்திரங்களின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ளவில்லையே! அஸ்திரமினை விட்டு நீங்கிவிட்டது என்றும் தான் விடுபட்டு போய்விட்டோம் என்றும் ஹனுமான் தெரிந்து கொண்டாலும் அதனை வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை. வானர ஸ்டேஷன் ஒரு மத யானை கட்டிலில் இருந்ததைப் போல என்று இருந்தார். அவரை ராட்சச ராஜன் ராவணன் முன்னிலையில் கொண்டு நிறுத்தினார்கள். இவனை கொன்று விடுவோம், இவனை தீயிட்டு எரித்து விடுவோம்,
அல்லது இவனை உணவாக சாப்பிட்டு விடுவோம். இவ்வாறெல்லாம் சினம் கொண்ட அரக்கர்கள் ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டார்கள். வானர வீரனை பெரும் தேஜஸுடன் இருந்த ராவணன் பார்த்தான். தேஜஸ் பலம் ஆகியவற்றோடு கூடி ஒளி வீசும் கதிரவனைப் போல இருந்த ராட்சச ராஜனை வானர சிரேஷ்டனும் பார்த்தார். 10 தலைகள் கொண்ட ராவணன் வானரனை பார்த்தான். அப்பொழுது அவனது சிவந்த கண்கள் கோபத்துடன் சுற்றுமுற்றும் சுழன்றன. வானரனை அவர்கள் முறைப்படியாக நீ வந்த நோக்கம் என்ன, அதற்கு காரணமாக இருந்தது யார் ஆகியவற்றை முதலில் கூறு என்று கேட்டார்கள். அதற்கு ஹனுமான் பதில் கூறினார். வானர அரசன் சுக்ரீவனிடமிருந்து நான் தூதனாக வந்திருக்கிறேன். 48வது சர்க்கம் முடிந்தது. மனோஜவம் மார்த்ததுல்லிவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசானமான். ஜெய் ஹனுமான்.